வந்திருக்க வேண்டும். அப்படி அந்த நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய ராகிக்கு காப்பீடு கொடுக்க முடியும், கடலைக்கு கொடுக்க முடியும், மக்காச்சோளத்துக்கு கொடுக்க முடியும். இப்படி பல்வேறு மானாவாரி பயிர்களுக்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு ஒரு விளம்பரத்தை மட்டும் கொடுத்துவிட்டு விவசாயிகளிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவில்லை. அருகாமையில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை ஒரு பைலட் புரோகிராமாகவே நடத்தியிருக்கிறார். அந்த துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களையும் நேரடியாக விவசாயிகளிடத்தில் சென்று ஒரு ஏக்கர் கூட அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதே போல தமிழக அரசும் இதே போன்ற துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் இப்பொழுது நெல் பயிர் பாதுகாப்பிற்கு ஜூலை 31 முடிந்துவிட்டது. இப்பொழுது மானாவாரி பயிருக்கு ஆகஸ்ட் 15 அது செப்டம்பர் 15 வரையிலும் மற்ற பயிர்கள் இருக்கிறது. இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நெல்லுக்கு 453 ரூபாய் ஏக்கருக்கு பிரீமியம் ஒரு விவசாயி கட்டினால் அந்த நெல் பாதிக்கப்பட்டால், அதாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெடில் இருந்து 39,084 ரூபாய் காப்பீட்டுத் தொகை கிடைக்கும். அதே போல ராகிக்கு 255 ரூபாய் கட்டினால் 12,755 ரூபாய் கிடைக்கும். அதே போல நிலக்கடலை பாதிக்கப்பட்டால் 452 ரூபாய் ஏக்கருக்கு கட்டினால் 22,591 ரூபாய் அந்த விவசாயி கிடைக்கும். அதே போல மக்காச்சோளம் 604 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கட்டினால் 30,188 ரூபாய். இப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அந்த துறையினுடைய அலுவலர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உத்தரவு பிறப்பித்து இதை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை உடனடியாக இந்த அரசு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நீண்ட காலமாக நம்முடைய மாவட்டத்தில் மா பயிரிடுகின்ற விளைகின்ற விவசாயிகளுக்கு அவர்களுக்கு பல்வேறு வகையில் கடந்த 4-5 ஆண்டு காலமாக மிகப்பெரிய நட்டத்திலே அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் கிடந்தபோது கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இருந்தோம். கடைசி வரையிலே அந்த ஆட்சியாளர்கள் கூட விவசாயிகளுக்கு உதவாமலே சென்று விட்டார்கள். இந்த ஆட்சியாளர்களாக செய்வார்களா என்று பார்த்தால் இவர்களும் செய்யவில்லை. எனவே நம்முடைய மாவட்டத்தினுடைய விவசாய சங்க பிரதிநிதிகள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய் மானியமாக அரசு வழங்க வேண்டும். அப்படி வழங்குகின்ற பட்சத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே, வேளாண் நிதிநிலை அறிக்கையிலே அதற்கென்று 100 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு நானும் இணைந்து இந்த கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த மானாவாரி பருவம் மழை பொய்த்து விட்டது. அனைத்து விவசாயிகளும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மேட்டுப் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் இந்த விவசாயத்தையே நம்பி இருக்கின்றவர்கள். மழை பெய்யாத காரணத்தினால் பொய்த்திருக்கிறது. எனவே உடனடியாக இந்த அரசு துரித நடவடிக்கை எடுத்து உரிய அலுவலர்களை அனுப்பி வைத்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பயிரிட்டிருக்கிறார்களோ அந்த பயிரிட்டிருக்கின்ற விவசாயிகளை உள்ளடக்கி உடனடியாக அவர்கள் காப்பீட்டு திட்டத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். விவசாயிகள் பணம் கட்டவில்லை என்று சொன்னாலும் கூட அரசே கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இந்த அரசுக்கு வைக்கிறேன். விவசாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனையில கர்நாடகா கொடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஆளுங்கட்சியாக சரியாக செயல்படவில்லையோ அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல தோணுது. ரீல்ஸ் கொடுக்குற முக்கியத்துவத்தை இவங்க முக்கியமா என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூட செய்யல, சட்ட ரீதியாக போராடல. இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது இதில் அரசியல் பேச நான் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12ஆம் தேதி காவிரி படுகைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்குவது இயல்பான ஒன்று. அது மழை குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் போதிய நீர் ஆதாரம் மேட்டூர் அணையில் இல்லை என்று சொன்னால் அந்த அரசு உடனடியாக கர்நாடக அரசை அணுகியிருக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பின்பாக
உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து மத்திய அரசு காவிரி மேல்வாணை ஆணையத்தை அமைத்து அதன் வாயிலாக நமக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை உத்தரவை அமுல்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த ஆணையத்திலே நாம் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும், தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். சொல்லிவிட்டு கர்நாடகத்திற்கும் நாம் ஒரு கருத்தை ஒரு அப்பீல் செய்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அரசுக்கு நம்முடைய கோரிக்கை போய் சென்றடைய வேண்டும். ஆணையம்தான் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட நம்முடைய கோரிக்கை அந்த அரசுக்கும் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இவருக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவருக்கு உரிய நேரத்தில் இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அலுவலர்கள் அருகாமையில் இருந்து சொல்லியிருக்க வேண்டும். அவர் சொல்லாத காரணத்தினால் இது காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாங்காய்க்கு வந்து நீங்க 5 ரூபாய் நீங்க கிலோ கேக்குறீங்க. ஆனா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து 4 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்லயும் வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா கிராப் வந்து இந்த வருஷம் கிராப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் ஏப்ரல்லயே வந்து நம்மளுக்கு வந்து மே வரைக்கும் நமக்கு எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. ஆனா ஜூலைக்கு ஆகஸ்டுக்கு மட்டும் தான் அந்த சப்சிடி கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த பழக்கூழ் தொழிற்சாலைகள்ல அரசு வந்து லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ஜூலை 2 அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இந்த 2 மாசங்கள்ல எவ்வளவு மாங்காய் நீங்க கொள்முதல் பண்ணிருக்கீங்க டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அரசுக்கு உரிய இந்த மாவட்டத்தினுடைய தட்பவெளியின் அடிப்படையில் எப்பொழுது மாங்காய் உருவாகிறது, எந்த மாதங்களில் அறுவடைக்கு வருகிறது என்பது இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியும், இந்த வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தெரியும். அவர்கள் முறையாக இந்த மாதங்களில் மாங்காய் அறுவடை இந்த மாவட்டத்தில் வந்துவிட்டது, அப்படி வந்த மாங்காயினுடைய என்னென்ன பெயர்கள் வருகிறது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அநேகமாக அரசு தோத்தாபுரி அதாவது பெங்களூரை மட்டும்தான் சொல்லுகிறார்கள். இங்கே நிறைய வெரைட்டிகள் இருக்கிறது. தோத்தாபுரி இருக்கிறது, நீலம் இருக்கிறது, அல்போன்சா இருக்கிறது, இப்படி பல்வேறு வகை ரகங்கள் இருக்கிறது. இப்படி ரகங்கள் வாரியாக பிரித்து பொதுவாக விளைச்சல்கள் இந்த நேரத்தில் இந்த மாவட்டத்துக்கு வருகிறது என்பதை உரிய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அப்படி தெரிவித்திருந்தாலும் கூட அதை அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்படி கூறினால் அரசை நாம் கண்டிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வரும் எதிர்காலங்களில் மாவட்டத்தில் எப்பொழுது மாங்காய் அறுவடைக்கு வருகிறது, எந்த மாதத்தில் வருகிறது, எந்த மாதத்தில் முடிவடைகிறது, இந்த இலைப்பட்ட 3 மாதத்திற்குள் எத்தனை ஏக்கர் நிலம், எத்தனை ஏக்கர் நிலத்தில் மா பயிர் இருக்கிறது, தோராயமாக எவ்வளவு விளைச்சல், எத்தனை டன் விளைச்சல் வருகிறது என்பதை அவர்கள் கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்ட பின்பு விவசாயிகளுக்கு அணுகி அவர்களுடைய கோரிக்கையை வைத்து சரி செய்து முறையாக இப்படி விவசாய சங்கமும் நாங்களும் கேட்கின்ற 5 ரூபாய் கொடுக்க வேண்டும். 4 ரூபாய் அரசு சொல்லியிருக்கிறது, அந்த 4 ரூபாய் அவர்கள் கொடுக்கட்டும், கூடுதலாக 1 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்று சொன்னால் இப்பொழுது ஒரு ஏக்கருக்கு அந்த மா விளைச்சல் பண்ணுவதற்கு மருந்தடிப்பதற்கும் மருந்து தெளிப்பதற்கும் மேலும் அந்த மாவை காப்பாற்றுவதற்காக தண்ணீர் மழையில் என்று சொன்னால் தண்ணீர் விடுவதற்கும் மாவை பாதுகாப்பதற்கு அந்த ஆட்களை போடுவதற்கும் கூடுதலான செலவாகி கொண்டிருக்கிறது. அப்படி கூடுதலான செலவாகின்ற பொழுது ஒரு ஏக்கருக்கு 4 ரூபாய், ஒரு கிலோவுக்கு 4 ரூபாய் என்று வருகின்ற பொழுது அந்த விவசாயிக்கு அவர்கள் செய்த செலவே அவர்கள் அரசால் கொடுக்கின்ற நிதியில் போறவில்லை. அதனால்தான் கூடுதலாக விவசாய சங்கங்கள் கேட்டிருக்கிறது. அந்த நிதியை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் துறை அமைச்சர் வந்து சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு நிதிநிலை அறிக்கையை திருப்பதி கோயில போய் வச்சு சாமி கும்பிடுறாரு. அது ஒரு தனிப்பட்ட விஷயம், அது ஒரு இல்லை, அது ஒரு சர்ச்சையாகுது. நிறைய பேர் எல்லாம் போய் சாமி கும்பிடுறாங்களே. ஏன்னா ரொம்ப இஸ்ரோவுக்கு போறாரு, இஸ்ரோவில் போற சயின்டிஸ்ட் சீப்பு, உடனே அந்த ராக்கெட்டு பறந்துச்சுன்னா திருப்பியில் சாமி கும்பிடுறாரு. பறக்கிறதுக்கு முன்னாடி அது அவர் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க போறாங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு பால் வார்க்கின்ற நிலையாக இருந்தால் அவர் எந்த கோயிலுக்குனா போட்டு எங்கன்னா வரட்டும், மகிழ்ச்சி தான். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு, பல்வேறு அவதூறு வழக்குகள் போட்டிருக்காங்க. ஆனா கைது நடவடிக்கை என்பது பெருமளவு இருக்காது. ஆனா இந்த அரசு பொறுப்பேற்று பாத்தீங்கன்னா அவதூறு வழக்குல அதிரடியாக கைது செய்யறது, குறிப்பா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்தாங்க. இந்த போக்கு என்ன எதிர்கட்சிகளை அடக்குமுறை செய்யக்கூடிய நிகழ்வா நீங்க பாக்குறீங்க? அது ஒன்றும் சந்தேகமே இல்லையே. ஆரம்பத்திலேயே தன்னுடைய
அந்த குணத்தை காட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முதலமைச்சரும் நாவடக்கம் இருக்க வேண்டும். அந்த முதலமைச்சருக்கும் நாவடக்கம். இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே அளவில் இன்றைய முதலமைச்சரும் சினிமாவில் கீழே ரசிகர்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளையே ஒரு முதலமைச்சரான பின்பும் பயன்படுத்தி விடக்கூடாது. நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்த அந்த விஷயம் இன்னைக்கு சர்ச்சையாகிருக்குது. எல்லா மாவட்டங்கள்லயும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்றாங்க. இன்னைக்கு அவர் கைது செய்யக்கூடும் என ஒரு கருத்து கூறப்படுது. அவர் வீட்டில் காவல்துறை குறிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி அதான் ஏற்கனவே சொன்னதுதான். திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஏற்கனவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவர் செயல்பட்டிருக்கிறார். பொது மேடையிலே பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். இந்த இரட்டை அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை அதுவும் இது போன்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பயன்படுத்தவே கூடாது. அந்த பண்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பண்பு அவர்களுக்கு வந்தால்தான் மக்கள் மத்தியில் மரியாதை கூடும். அந்த பண்பு அவருக்கு வர வேண்டும். அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உடனடியாக எதிர்க்கட்சிகளை எந்த விதமுமே செயல்படக்கூடாத நிலையிலே பயமுறுத்துகின்ற வகையிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை அவர் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இப்பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குளியலறையிலே சென்று காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் போய் வாருங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த அதிகாரத்தை தவறாக இந்த முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாளைக்கு சட்டமன்றம் கூடுற நிலையில அவர் இன்னைக்கு கைது பண்றது அவருடைய செயல்பாட்டை சட்டமன்றம் முடப்படாமல் நினைக்கிறாங்க. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, வரக்கூடாது சொல்லிட்டு அது அவர் கைது பண்றாரு. கைது பண்ண அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் நாளைக்கு சட்டசபை கூடுது, சட்டசபையில் நான் எதிர்க்கட்சி தலைவர் கலந்துன்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அது ஒன்றும் நீதிமன்றமும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கண்டேயனும் சட்டசபை கூடுது தானே பெயில் வாங்கியிருக்காரு. அந்த கண்டிஷன் பெயில் கூட என்ன சொல்லியிருக்காரு, சட்டமன்றம் கூடும்போது நீங்கள் கண்டிஷன் பெயில் போட தேவையில்லை, சட்டமன்றத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் போய் இருங்க, சட்டமன்றம் இல்லாத நேரத்தில் அந்த கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். காவிரி பிரச்சனையில சரி, மேகதாதும் சரி, முதலமைச்சர் இதுவரை வாயை திறந்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு கருத்தையுமே சொல்றதில்லை. சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அமைச்சரும் அதை பேசுறது இல்லை. பிற அமைச்சர்கள், துறை சார்ந்த அல்லாத பிற அமைச்சர்கள் மட்டும்தான் இதுல அவங்க விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, போதிய அனுபவம் இல்லாத காரணத்தினால முதலமைச்சர் என்ன செய்யவே தெரியாத இருக்காருன்னு சொல்லி இந்த விஷயத்தை காவிரி பிரச்சனையை தமிழக அரசு முழுமையாக சட்டத்துக்கு உட்பட்டு கையாள நினைக்கிறீங்களா? அதாவது காவிரி நீர் தேவைகளை, காவிரி நதிநீர் பிரச்சனையை அரசியலாக பார்க்காமல் அனுபவம் இல்லாத ஒரு முதலமைச்சருக்கு நாம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் போட்டதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டார். அப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தால் அனுபவம் உள்ளவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், அரசு மத்திய அரசு எப்படி செயல்படும், அப்படி செயல்படுகின்ற பொழுது மாநில அரசு எப்படி இருக்கும், அந்த மாநில அரசை தாண்டி நாம் எப்படி ஆணையத்திலே நாம் எப்படி கோரிக்கை வைக்க வேண்டும், ஆணையம் உடனடியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்ததை எப்படி உச்சநீதிமன்றத்திற்கு சென்று ஆணையத்திற்கு ஒரு நேரடி உத்தரவை டைரக்ஷன் வாங்க வேண்டும் என்ற அனுபவத்தை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடியிடம் சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரும் சொன்னார்கள். ஆனால் அவர் மதிக்கவே இல்லை. இன்றைய முதலமைச்சர் யாரையும் மதிக்கின்ற மாதிரி தெரியவில்லை. கர்நாடகாவில் பாருங்கள், டெல்லியிலிருந்து வந்தார், வந்தவுடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். பாருங்கள் எப்படி அழகாக அவர் ஹேண்டில் பண்ணிருக்கா பாருங்க. மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எடையூரப்பாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு, முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வச்சுக்கிட்டாரு,
எல்லா கட்சி தலைவர்களும் வச்சுக்கிட்டாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த குமாரசாமி வந்திருந்தார், எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க மாவட்டம் அவங்க மாநிலத்துக்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒற்றுமையாக செய்கிறாங்க. இந்த ஒற்றுமையாக நாங்கள் வரேன்னு சொன்னா கூட இந்த முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாரு. தான் தோண்டித்தனமாக தான் இது நடந்துகிறாரு. இது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. தஞ்சையில் விவசாயம் செய்தால்தான் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நிம்மதியாக சோறு உண்ண முடியும். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார் என்பதற்காக உடனே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் ஜீவாதாரமான ஒரு பிரச்சனையில் மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே. காவிரி விஷயத்துல விஜய் அவர்கள் அரசியல் செய்யறாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? காவிரி விஷயத்துல விஜய் அவர்கள் அரசியல் செய்யறாருன்னு சொல்ல வரீங்களா? காவிரி விஷயத்துல விஜய் அரசியல் செய்யல. அரசியல அந்த காவிரி இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அரசியல் செய்யறதுன்னா இல்ல, அவர் தான் சிஎம். அவர் என்னத்தை அரசியல் பண்ண போற? தண்ணி எப்படியோ கொண்டு வரணும். ஆணையம் 15 நாளைக்கு தினமும் 3500 கியூசெக்ஸ் தண்ணீரை ரிலீஸ் பண்ணிட்டு ஆணையம் உத்தரவு போடுறாங்க. கர்நாடகா கொடுக்கல. கர்நாடகா நீ உடனே அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும்? அதுக்கு முன்பாகவே, அதாவது ஜூன் 12க்கு தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில், விடாத பட்சத்தில் தமிழக அரசு முதலமைச்சர் உடனடியாக அப்பொழுதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்பொழுது? ஜூன் 12லிருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும். முறையாக யார் இடத்திலே கடிதம் கொடுக்க வேண்டும், யார் இடத்திலே பதில் கொடுக்கணும், யார் இடத்துல நேரடியாக சென்று பேச வேண்டும், செய்திருக்க வேண்டும். எதையுமே செய்யவில்லை. சம்பந்தம் இல்லாதவர்கள், இதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி மந்திரி ஆனவர்கள் அவங்கெல்லாம் மீடியா கிட்ட உட்காந்துக்கிட்டு காவிரி பிரச்சனை பற்றி பேசினா என்ன நியாயம்? அவர் ஒரு அமைச்சர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் அறிவுரை சொன்னா உங்களுக்கு என்ன வேலை இல்லை, நீங்க ஒதுங்க, அரசியல் ஒதுங்க சொல்றாரு. எவ்வளவு ஒரு அகங்காரமான வார்த்தை. இன்னும் தெரியல, தமிழ்நாடு அரசியல் அவங்களுக்கு எல்லாம் இன்னும் தெரியல. தவறு. ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறீங்க, 2 மாசம் கூட ஆகல. மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து முறையா செயல்படுங்க தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதற்கு உங்களுக்கு எதிர்க்கட்சிகள் உறுதுணையா இருக்கு. அது பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்காத ஒரு முதலமைச்சராக இருக்கார். ஏங்க அவருக்கு என்னங்க தெரியும்? அவருக்கு ஒரு துறை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அந்த காவிரியினுடைய வரலாறு அவருக்கு தெரியாதுங்க. எப்ப அந்த பிரச்சனை உருவாச்சு அது தெரியாது. அதற்கு தமிழ்நாடு அரசு, அன்றைய முதலமைச்சராக இருந்த தலைவர்கள் அதற்காக என்னெல்லாம் போராடினு அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு துறை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவரா பதில் சொல்லிட்டு இருக்காரு. திரு ஆதவர்ஜுனா சொல்றாரு, இல்ல நிர்மல்குமார் சொல்றாரு. இவங்க 2 பேரும் யாரு? அவரு அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், இவர் பல கட்சியில் இருந்தவங்க, எல்லாம் போய் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்ல தெரியும்? செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் விரைவில் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நிலையில அதிமுகவில் சிலர் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் கலந்து கொள்வார்களா, ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதா? யார் அதிருப்தியில் இல்லையே? ஒரு சிலர் இந்த சிவி சண்முகமா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், எதையுமே அவரோட கருத்தை சொல்லல. கூட்டங்கள் நடந்தா அதில் கலந்துக்காமலும் இருக்காங்க. அது போன்ற சூழ்நிலையில இப்ப என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது? அதிமுகவை பொறுத்தவரையில் தெளிவான முடிவோடு எங்களுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுக என்பது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திற்குள் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கோபமாக இருக்கின்றவர்கள், வேகமாக இருக்கின்றவர்கள் பொதுவெளியில் கருத்தை சொல்லுவார்கள். எங்களை போன்றவர்கள், நிதானமாக இருக்கின்றவர்கள், எதை சொன்னாலும் கேட்டு தாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், சொல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அது உடலில் உள்ள ஒரு அங்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டு அவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள் நாங்கள். அதனால் இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை. நீங்கள் அதற்கு தயவு செய்து வருத்தம் தெரிவித்த கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள்.
சரியா ரைட் ரொம்ப நன்றி brother.